இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற அந்த புனிதர் யாருன்னா, புனித அல்ஃபோன்சியஸ் லிகோரின்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் ஒரு எளிமையான புனிதர். இவர் வந்து 1696ஆம் ஆண்டு அ செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நேபிள்ஸ்ன்ற ஒரு ஊரில், அதாவது இட்டாலிக்கு கீழே வந்து சிசிலின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் இருக்கிற ஒரு ராட்சியத்தில் வந்து பிறக்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு வந்து இவர் மூத்த மகன். மொத்தம் அவங்க வீட்டில் வந்து 7 பிள்ளைகள். அவங்க அப்பா வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர். நேவியில இருக்கிறாரு. அதே மாரி ஒரு கப்பற்படையோட தலைவரா இருக்கிறாரு. அவங்க அம்மா ஒரு எளிய ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க மாதா மேல அளவுக்கு அதிகமான பக்தி உள்ள ஒரு பெண்மணி. சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பெற்றோர் வந்து மாதாவின் மேல பக்தி இருக்கிறதுனால, இவருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அ இறையன்னையின் பக்தி வந்து ஏற்படுது. இவர் இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது, இவரு நெறைய நோய்கள்ல பாதிக்கப்படுறாரு. இவருக்கு ஆஸ்துமா வருது, மையோப்பியா இருக்கு. அந்த மாரி பலவிதமான நோய்கள்ல இவர் பாதிக்கப்படுறதுனால, அவங்க பெற்றோர்கள் வந்து இவர ரொம்ப பத்திரமா வச்சு பாதுகாத்து வளர்க்குறாங்க. அதனால இவருக்கு சூட்டலபலான ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்து, இவர வந்து அட்வொகேட்டுக்கு படிக்க வைக்கிறாங்க. அட்வொகேட் வந்து படிச்சு, அட்வொகேட்ல கேனன் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் அந்த டாக்டரேட் வந்து இவர் 16 வயசுலயே வந்து முடிச்சிடுறாரு. டாக்டரேட் இன் சிவில் அண்ட் கேனன் லால. அதாவது திருச்சபை சட்டத்திலயும், சிவில் சட்டத்திலயும் வந்து இவர் டாக்டரேட் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இவர் வந்து அட்வொகேட் பதவிய வந்து 18 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. 18வது வயசுல இவர் வந்து அன்னை மரியாவோட அ ஒரு பக்த சபை இருக்கு. அந்த சபையில வந்து ஒரு மெம்பரா வராரு. அந்த மெம்பராகி அன்னை மரியாள பத்தின நெறையா காரியங்கள்ல வந்து அவர் ஈடுபட்டுட்டு இருக்காரு. இந்த மாரி நேரத்தில அவரோட 27வது வயசுல, அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல் அட்வொகேட்டா போயின்ட்டு இருந்த நேரத்தில வந்து ஒரு ஒரு கேஸ்ல வந்து இவரு தோத்து போறாரு. அது வந்து இவர் மனச ரொம்ப பாதிப்ப ஏற்படுத்துது. அதுக்காக அவர் ரொம்ப சோர்ந்து போறாரு. அடிக்கடி வந்து வேதனையோட போய் தனிமையில உட்கார்றாரு. அந்த மாரி நேரத்தில அவருக்கு வந்து ஒரு அசரீரி வாய்ஸ் கேட்குது. "லீவ் த வேர்ல்ட் அண்ட் கிவ் யுவர்செல்ஃப் டூ மீ." இந்த உலகத்த விட்டுட்டு உன் வாழ்க்கைய எனக்கு குடு அப்படின்னு கேட்குது. இது அடிக்கடி அவருக்கு கேட்குது. இத பார்த்து அவர் வந்து ரொம்ப யோசனை செஞ்சு, சில குருக்களோட ஆலோசனையெல்லாம் எடுத்து இவர் வந்து குருத்துவ மடத்தில சேரணும்னு ஆசைப்பட்டு, அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து அதுக்கு பர்மிஷன் தரல. இருந்தாலும் இவர் ரொம்ப ஊடாடி, ஒரேட்ரி ஆஃப் செயின்ட் பிலிப் நேரின்னு சொல்லக்கூடிய பிலிப் நேரி புனிதர் பேர்ல நடந்துட்டு இருந்த ஒரு ஒரேட்ரியில வந்து இவர் போய் சேர்றாரு. அதாவது நொவிஷியேட் மாரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. அங்க போய் படிக்கிறார். அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா மனசு மாறுறாரு. மனசு மாறி மகனோட அந்த மாற்றத்த வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து இவர் வந்து ஒரு குருவா மாறி, குருவானவரா ஆகும்போது, இவர் வாழ்க்கையில வந்து முதல் 5 இயர்ஸ் வந்து எங்க இருக்கிறாருனாக்கா, ஆ ஹோம்லெஸ் பீப்பிள் கூட தான் இவரோட நேரம் செலவு பண்றாரு. ஹோம்லெஸ் பீப்பிள், ரோட்ல இருக்கிற ரோட் சைட் பீப்பிள், அப்புறம் வந்து ஆர்ஃபன்ஸ் இவங்களெல்லாம் வந்து வழிநடத்துற ஒரு பதவி, ஒரு பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுது. இவர் இந்த மாரி வந்து அந்த பொறுப்ப எடுத்து சிறப்பா செஞ்சு, ஈவினிங் சேப்பல், ஈவினிங் கிளாஸஸ் இந்த மாரிலாம் கண்டக்ட் பண்ணி நெறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி, கிட்டத்தட்ட வந்து அவரோட இறப்பு 72 வயசுல அவர் இறக்குறாரு. இறக்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட 10,000 பேர வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு வந்து முன்னுக்கு கொண்டு வராரு. அவர் எடுக்கிற அந்த ஏழைகளுக்கு அ உகந்த ஒரு முயற்சி. அதாவது ஒரு ஒரு மூவ்மெண்ட் மாரி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில வந்து அவருக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து கிளம்புது. மக்கள் வந்து அவர வந்து சில கான்ட்ரோவர்சிஸ்லலாம் மாட்டி விடுறாங்க. அத நெனச்சு இவர் ரொம்ப மனசு வேதனைக்கு உள்ளாகுறாரு. அதனால இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒரு அ ஒரு ரொம்ப வேதனையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில இவருக்கு வந்து ஆயர் பதவி வந்து வருது. இவர் வந்து அந்த ஆயர் பதவிய ஏத்துக்கல. ஏன்னா, அதுக்குள்ள இவருக்கு வந்து ருமேட்டிக் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கூன் போடுற மாரி ஆயிடுச்சு. எப்போதும் கூன் வளச்சிக்கிட்டே தான் இவரு இருப்பாரு. அதனால எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆனாலும் வந்து அந்த பதவி அவர விடல. அவர் ஆயரா பதவியேற்கிறார். பதவியேற்கும்போது தான் வந்து அவரு காங்கிரிகேஷன் ஆஃப் மோஸ்ட் ஹோலி ரிடீமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரட்சகர் சபைய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோலி அ அ ரெடிமர்ஸ் சபை வந்து ரொம்ப முக்கியமானது. புவர் பீப்பிள்ஸ்க்காக உழைக்கக்கூடிய ஒரு சபை. ஏழைகளோட வாழ்க்கையில அவங்களோட முன்னேற்றத்துக்காக, புவரஸ் ஆஃப் த புவருக்காக வேலை செய்யக்கூடியவரு. அந்த வேலைய அவரு செய்ய ஆரம்பிச்சு, அவர் ரொம்ப புனிதமான வாழ்க்கைய வாழ்ந்துன்ருக்கிறாரு. வாழ்ந்துன்று இருக்கும்போது வந்து அவரு, ஆனா அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டுருந்ததுனால, அவரோட முதுமையில வந்து அவர் இறக்குறாரு. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி வந்து அவர் பலவிதமான காரியங்கள வந்து செய்றாரு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவர் வந்து ஒரு ஒரு பலவிதமான பொறுப்புகள் அவருக்கு குடுக்கப்படுது. அதாவது அவர் பலவிதமான திறமைகளுக்கு உள்ளானவரா இருக்கிறாரு. என்னன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரைட்டரு, சிறந்த படைப்பாளி, அதே மாரி ஒரு கம்போசர், ஒரு மியூசிஷியன், ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு பொயட்டு, ஒரு
லாயர், அவர் ஒரு ஸ்காலஸ்டிக் ஃபிலாசபர், தியாலஜியன், இந்த மாரி பல விதமான அ கலைகள், பலவிதமான திறமைகள் வந்து அவருக்கு இருக்கு. அந்த புனிதர் வந்து மிகவும் முயற்சி செஞ்சு, அந்த சபைய வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாரு. பிற்காலத்தில வந்து அந்த சபையிலருந்தே அவர நீக்குற அளவுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி அவருக்கு ஏற்படுது. இருந்தாலும் அவர் மனம் தளராம வாழறாரு. அவர் மோர் தென் 100 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவரோட புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான தியாலஜி ஒர்க்கு. அதில வந்து ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய புக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, த குளோரி ஆஃப் மேரி, விசிட் ஆஃப் பிளெஸட் சாக்ரமென்ட், அதுக்கப்புறம் வந்து அ அ மாரல் மாரல் தியாலஜின்னு சொல்லக்கூடிய புக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாரல் தியாலஜிலாம் வந்து தியாலஜி ஸ்டூடண்ட்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய புஸ்தகங்களா பயன்படுத்தப்படுது. இவர் வந்து ஒரு டாக்டர் ஆஃப் தி சர்ச். இவருக்கு வந்து சர்ச்சில ஒரு அந்த மறைவல்லுனர்கள் 38 பேர்ல வந்து இவரும் ஒருத்தவரு. அந்த ம் அ இவர் வந்து லீகல் அட்வைசரா இருக்கிறாரு குருக்களுக்கு. அதே மாரி வந்து இவருக்கு ஏற்படுற முக்கியமான சில மாற்றங்கள், இவரோட வாழ்க்கையில ஏற்படுற நெறைய முடிவுகள் எல்லாத்தையும் பொறுமையா வந்து சகிச்சுக்கிறாரு. ஏழைகளுக்கு மட்டுமே உதவணுன்றது மட்டும் தான் இவரோட டேலண்ட், இவரோட முயற்சிகளா இருக்குது. ஃபிசிக்கல் சஃபரிங் வந்து நெறைய எடுத்துக்கிறாரு. அவருக்கு ஏற்படுற உடல்நல குறைவுகளெல்லாம் ரொம்ப பொறுமையா எடுத்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதர் தான் வந்து இந்த அல்ஃபோன்சஸ் லிகோரி. இவர போலவே நாம வாழணும். இவருக்கு இவ்ளோ பெரிய பதவிகள், எவ்ளோ திறமைகள் இருந்தாலும் அந்த தாழ்ச்சி, அடக்கம், பொறுமை அதோட வாழ்ந்தத பார்த்து நாமளும் அதே முயற்சிகள்ல அதே மாரி வாழணும்னு முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களலாம் வந்து இந்த வீடியோவ வந்து பார்க்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்.